Good morning all. Welcome to the class. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா? கிளியரா தெரியுதுங்களா? Good morning. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் Biomolecules. Welcome to the class. Biomolecules பார்க்கலாம். மேக்ரோனா பெரிய மாலிக்யூல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ குட்டி குட்டி மாலிக்யூல்ஸ்னா சேர்ந்து பெரிய மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ biomolecules, macromolecules which are present in the living organism. ஸோ உயிருள்ள ஆர்கானிசம்ல நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய மாலிக்யூல்ஸ் தான் பயோமேக்ரோமாலிக்யூல்ஸ் அப்படிம்போம். இதுக்கு முன்னாடி நம்ம அமினோ ஆசிட்ஸ் படிச்சோம், லிப்பிட்ஸ் படிச்சோம், அதுக்கப்புறம் செகண்டரி மெட்டபலைட்ஸ் இதெல்லாம் படிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது there is one feature common to all those compounds biomacromolecules found in the acid soluble pool. They have molecular weight ranging from 18 to around 800 daltons approximately. So acid soluble pool la yaar irundanga na biomicromolecules. Acid soluble pool la irundhaven microbiomolecules. ஆனா நம்ம படிக்க போறது என்ன? மேக்ரோமாலிக்யூல்ஸ். ஓகே, அப்போ மைக்ரோமாலிக்யூல்ஸ்க்கு பயோமைக்ரோமாலிக்யூல்ஸோட மாலிகுலர் வெயிட் 18 to 800 dalton இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, the acid insoluble fraction, அதாவது நம்ம என்ன பண்ணோம், லிவிங் டிஷ்யூவை எடுத்தோம், அந்த லிவிங் டிஷ்யூவை பெசில் அண்ட் மார்டர்ல போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணோம், ட்ரைக்ளோரிக் அசிட்டிக் ஆசிட் ஊற்றி. அதுக்கப்புறம் அதை ஒரு டெஸ்ட் டியூப்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு அதை ஃபில்டர் பண்ணீங்க. மேல இருந்தது ஆசிட் இன்சாலிபிள் ஃபிராக்ஷன், கீழே வந்தது ஆசிட் இன்சாலிபிள் ஃபிராக்ஷன், சாலிபிள். இந்த ஆசிட் சாலிபிள் ஆசிட்ல, இந்த ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட்ல கரைஞ்சி இருந்ததுல பயோமைக்ரோமாலிக்யூல்ஸ் இருந்தாங்க. இன்சாலிபிள் ஃபிராக்ஷன்ல மேக்ரோமாலிக்யூல்ஸ் இருந்தாங்க. அதான் இங்க சொல்றாங்க, the acid insoluble fraction has only 4 types of organic compounds, that is proteins, nucleic acid, polysaccharides, lipids. சார் லிப்பிட்ஸ் இதுக்கு முன்னாடியே படிச்சுட்டமே. லிப்பிட்ஸ் ஆசிட் இன்சாலிபிள் ஃபிராக்ஷன்ல இருக்கும், ஆனா அது மாலிகுலர் வெயிட் 800 to 1000 dalton தான் இருக்கும். அப்ப அது பயோ மைக்ரோ மாலிக்யூலோட வெயிட், மாலிகுலர் வெயிட். ஆனா இருக்கிறது பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸோட கூட்டணியில இருப்பான். சோ அவன் எங்க இருக்கான்? ஆசிட் இன்சாலிபிள் ஃபிராக்ஷன்ல இருக்கான். பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸான புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், பாலிசாக்கரைட்ஸோட இருக்கான். ஆனா அவனோட மாலிகுலர் வெயிட் என்ன? 800 dalton or 1000 daltonக்கு உள்ளதான். அதாவது பயோ மைக்ரோ மாலிக்யூல் வெயிட் படி வெயிட் போட்டு பார்த்தா லிப்பிட் பயோ மைக்ரோ மாலிக்யூல். ஆனா ஃபில்டர் ஆகிறச்ச ஆசிட் இன்சாலிபிள் பூல்ல இருப்பான். அப்போ பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸோட இருப்பான். ஒரு கான்ட்ரடிக்ஷனான ஒரு மாலிக்யூல் தான் லிப்பிட்ஸ். தீஸ் கிளாஸஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வித் த எக்ஸெப்ஷன் ஆஃப் லிப்பிட்ஸ் மட்டும் எக்ஸெப்ஷன், have molecular weight in the range of 10,000 dalton and above. இங்க என்ன சொல்றாங்க? லிப்பிட தவிர புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், பாலிசாக்கரைடோட மாலிகுலர் வெயிட் 10,000 dalton இருக்கும்னு சொல்றாங்க. 10,000 dalton. லிப்பிடோட வெயிட் அரௌண்ட் 800 to 1000 dalton தான் இருக்கும். ஆனா எக்ஸப்ட் லிப்பிட், புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், பாலிசாக்கரைடு, இந்த ஆசிட் இன்சாலிபிள் ஃபிராக்ஷன் மேல இருந்தான் இல்லையா, திப்பி அதுல அவனோட மாலிகுலர் வெயிட் பார்த்தோம்னா 10,000 dalton இருக்குங்க. For this very reason, biomolecules, that is chemical compounds found in the living organisms, are of 2 types. One, those which have molecular weight less than 1,000 dalton. They are and are usually referred to as micromolecules or simply biomolecules, while those which are found in the acid insoluble fraction are called macrobiomolecules or biomacromolecules. So இந்த ஆசிட் இன்சாலிபிள் ஃபிராக்ஷன்ல இருக்கவே பயோமேக்ரோமாலிக்யூல்ஸ் ஆர் மேக்ரோமாலிக்யூல்ஸ் சொல்றாங்க. ஆசிட் சாலிபிள் ஃபிராக்ஷன்ல இருக்கவனோட மாலிகுலர் வெயிட் 1000 daltonக்கு கம்மியா இருக்கு, அத பயோமைக்ரோமாலிக்யூல்ஸ் இல்லைன்னா பயோமாலிக்யூல்ஸ்னு சிம்பிளா சொல்றாங்க. லிப்பிட்ஸ் அதோட வெயிட் லெஸ் தென் 1000 dalton, ஆனா இருக்கிறது ஆசிட் இன்சாலிபிள் ஃபிராக்ஷன்ல. 2 கேட்டகரியிலுமே லிப்பிட் வரும். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். The molecules in the insoluble fraction, with the exception of lipids,
with the exception of lipids. Lipids are தவிர or polymeric substances. Polymeric substancesனா என்ன? நிறைய, அதாவது இப்போ செல்லுலோஸ் அப்படின்னு இருக்குன்னா அதுல குளுக்கோஸ் வந்து செவரல் தௌசண்ட் சேர்ந்து உங்களுக்கு செல்லுலோஸை ஃபார்ம் பண்ணுது. செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் குளுக்கோஸ்ங்க, நிறைய குளுக்கோஸ் சேர்ந்து செல்லுலோஸை ஃபார்ம் பண்ணுது. அப்ப பாலிமெரிக். நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்து புரோட்டீனை ஃபார்ம் பண்ணுது. புரோட்டீன் பாலிமெரிக். பாலினா மெனி. ஸோ மெனி அமினோ ஆசிட் சேர்ந்து புரோட்டீன் ஃபார்ம் ஆகிறதுனால புரோட்டீன் ஒரு பாலிமெரிக். நிறைய குளுக்கோஸ் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறதுனால பாலினா நிறைய, அது ஸ்டார்ச் ஆர் செல்லுலோஸ் ஒரு பாலிமெரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பயோ மேக்ரோ மாலிகூல்ஸ் எல்லாருமே பாலிமெரிக் சப்ஸ்டன்சஸ். தென் வை டு லிபிட்ஸ் whose molecular weight do not exceed 800 Dalton, லிப்பிடோட molecular weight 800 Dalton கூட கிடையாது, அதை விட கம்மி தான், come under acid insoluble fraction, that is macromolecular fraction. எதுக்கு வந்தான் லிப்பிடு? அவனோட molecular weight 800க்கு கம்மியா தான் இருக்கு. அப்ப ஆசிட் சால்யூபிள் ஃபிராக்ஷன்ல போயிருக்க வேண்டியதானே. லிப்பிட்ஸ் ஆர் இன்டீட் ஸ்மாலர் மாலிக்யூலர் வெயிட். லிப்பிட்ஸ் வந்து ஸ்மாலர் மாலிகுலர் வெயிட்டா இருந்த போதிலும் 800 டால்டனுக்கு கம்மியா இருந்தாலும் கூட இந்த இடத்துல என்ன நடக்குது? காம்பவுண்ட்ஸ் அண்டர் பிரசன்ட் 800 டால்டனுக்கு கம்மியா இருக்கக்கூடிய வெயிட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் அண்டர் பிரசன்ட் நாட் ஓன்லி ஆஸ் சச் but also arranged into structures like cell membrane and other membranes. So lipids வந்து cell membraneல phospholipid layer னு சொல்வாங்க. phospholipids இருக்கு. phospholipids வந்து லிசித்தின்ல எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் இல்லையா, பாஸ்போலிபிட்க்கு எக்ஸாம்பிள். ஸோ செல் மெம்பரேன்ல இருக்கான். அதர் மெம்பரேன்னா மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், இந்த மாதிரி அதோட மெம்பரேன்லயும் லிபிட்ஸ் இருக்கான். வென் வி கிரைண்ட் த டிஷ்யூ, ஒரு பிளான்ட் டிஷ்யூவையோ இல்ல அனிமல் டிஷ்யூவையோ எடுத்து ட்ரைக்ளோரோ ஆசிட்டிக் ஆசிட்ல போட்டு அரைக்கும் போது வி ஆர் டிஸ்ரப்டிங் த செல் ஸ்ட்ரக்சர். செல்ல வந்து என்ன பண்றோம்? பிரேக் பண்றோம் அரைக்கும் போது. செல் மெம்பரேன் and other membranes are broken into pieces. So cell membrane, nuclear membrane, and the nucleus சுத்தி இருக்கிறது nuclear membrane, mitochondrial இருக்க membrane எல்லாம் பீஸா நஞ்சு போகுது and forms vesicles which are not water soluble. So அது அப்படியே நீங்க அரைக்கும் போது குட்டி குட்டி பபிள்ஸ் மாதிரி, பபிள்ஸ்னா முட்டை உள்ள காத்து இருக்கும், இங்க வந்து வெசிக்கிள்ஸ் உருண்டையா மாறிடுது லிப்பிட்ஸ். அந்த லிப்பிட்ஸ் வந்து வாட்டர்ல கரையாது. Therefore these membrane fragments in the form of vesicles get separated along with the acid insoluble fraction, மேலேயே தங்கிடுது. Hence in the macromolecular fractionல இருக்கிறது. Lipids are not strictly macromolecules. ஏன்னா லிப்பிட்ஸை நம்ம பயோமாலிகூல்ஸ், அதாவது மைக்ரோமாலிகூல்ஸ்லயே படிச்சுட்டோம். அவன் ஸ்ட்ரிக்டா ஆசிட் இன்சால்யூபிள் ஃபிராக்ஷன்ல இருக்கான் அப்படிங்கிறதுனால அவனை மேக்ரோ மாலிகூல் சொல்லக்கூடாது. அதே போல ஆசிட் சால்யூபிள் பூலுக்கு அவன் வரலங்கிறதுனால மைக்ரோ பயோமாலிகுலா இல்லாம போக மாட்டான். லிபிட்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த மாலிகுலர் வெயிட். மைக்ரோ பயோமாலிகூல்ஸ் ஆர் பயோமாலிகூல்ஸ். ஆனா யாரு கூட ஃபில்டர் ஆகிறான்? மேக்ரோ பயோமாலிகூல்ஸோட ஃபில்டர் ஆகிறான். இன்சால்யூபிள் ஃபிராக்ஷன்ல இருக்கான். காரணம் என்ன? செல் மெம்பரேன், நியூக்ளியர் மெம்பரேன், இவனெல்லாம் கிரைண்ட் பண்ணும்போது ட்ரைக்ளோராஸ்டிக் ஆசிட்ல போய் கிரைண்ட் பண்ணும்போது ஸ்மால் வெசிக்கிள்ஸா மாறிடுறான். அந்த வெசிக்கிள்ஸ் வந்து காட்டன் கிளாத்ல ஃபில்டர் பேப்பர்ல ஃபில்டர் ஆகி வராது, அதனால மேலேயே தங்கிடுது. ஆனா மாலிகுலர் வெயிட் படி லிப்பிட் வந்து மைக்ரோ பயோ மாலிக்யூல் தான். ஸோ ஸ்ட்ரிக்டா அவன் மேக்ரோ மாலிக்யூல்ஸும் கிடையாது, அவன் கூட இன்சாலிபிள் ஃபிராக்ஷன்ல இருந்தாலும் ஆசிட் சாலிபிள் பூல்ல இல்ல அப்படின்னாலும் அவன் வந்து மைக்ரோபயோமாலிகூல்ஸ் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. இப்படியும் இல்ல அப்படியும் இல்ல, கன்க்ளூஷனும் அவங்க கொடுக்கல. பட் ஆஸ் பர் த மாலிகுலர் வெயிட் அவன் ஒரு மைக்ரோபயோமாலிகூல். யாரு கூட ஃபில்டர் ஆகிறான்? ஆசிட் இன்சாலிபிள் பூல் மேக்ரோபயோமாலிகூல்ஸோட ஃபில்டர் ஆயிடலாம். ரீசன் வெசிக்கலா ஃபார்ம் பண்றாங்க கிரைண்ட் பண்ணும்போது, அப்ப பெரிய பெரிய உருண்டையா மாறிடுறதுனால ஃபில்டர் ஆகாம போயிடுறாங்க. இதெல்லாம் தான் ரீசன். The acid soluble pool represents roughly the cytoplasmic composition. சைட்டோபிளாசத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் ஆசிட் சால்யூபிள் பூல்ல இருக்காங்க. The macromolecules from cytoplasm and organelles become the acid insoluble fraction. Together they represents the entire chemical composition of living tissue or organism.
ஸோ ஆசிட் சாலிபிள் பூல் கிடைச்சது, ஆசிட் இன்சாலிபிள் பூல் மேல ஃபிராக்ஷன் மேல இருந்துச்சு. ரெண்டும் சேர்த்துதான் என்டையர் சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட் ஒரு செல்லோட கண்டென்ட்டா இருக்கும். இன் சம்மரி இஃப் வி சாரி in summary சுருக்கி எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும்னா if we represent the chemical composition of living tissue from abundance point of view and arrange them class wise, we observe that water is the most abundant chemical in the living organisms. இந்த டேபிள் பார்த்துக்குங்க, வாட்டர் தான் உள்ளதுலயே ஜாஸ்தியா இருக்கு. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா வாட்டர் 70 to 90% இருக்கு. செல் டு செல், ஆர்கானிசம் டு ஆர்கானிசம் இந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகும். மினிமம் 70, மேக்ஸிமம் 90%. நம்ம என்டையர் பாடிலையும் வாட்டர் கண்டென்ட் அரௌண்ட் 70% இருக்கும். ஒரு செல்லை எடுத்து பார்த்தா 90% இருக்கும். ஓகே, புரோட்டீன்ஸ்ல 10 to 15% இருக்கு. கார்போஹைட்ரேட்ஸ்ல 3%. கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு செல்லுக்குள்ள 3% இருக்கு. லிபிட்ஸ் ஒரு செல்லுக்குள்ள 2% இருக்கு. நியூக்ளிக் ஆசிட் 5 to 7% இருக்கு. அயான்ஸ் 1% இருக்கு. ஸோ இதை கொஸ்டின்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணிக்கணும் இந்த டேபிள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பயோ மேக்ரோ மாலிக்யூல் யாரு அப்படின்னா proteins. Proteins are polypeptides. ஏன் அதுக்கு பேரு polypeptides வச்சாங்க? பாலினா மெனி, பெப்டைடு பாண்ட்ஸ். என்ன சார், ஒரு அமினோ ஆசிட் இப்படி இருக்கு, அமினோ ஆசிட் மைக்ரோ மாலிக்யூல், ஓகேங்களா? அதுக்கும் இன்னொரு அமினோ ஆசிட்க்கும் இடையில ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அந்த பாண்டுக்கு பேரு பெப்டைடு பாண்ட். இப்ப எத்தனை பெப்டைடு இங்க இருக்கு? 2 அமினோ ஆசிட் இடையில எத்தனை பெப்டைட் இருக்கு? ஒரு பெப்டைட் இருக்கு. another amino acid வரான், second peptide bond, another amino acid வரான், third peptide bond. ரெண்டுக்கு மேல இருந்தாலே மெனி தானே. அடுத்து இப்படியே thousands of amino acid சேர்ந்து ஒவ்வொரு அமினோ ஆசிட்க்கும் இடையில நூல் கொத்துக்கிட்டு போற மாதிரி பெப்டைட் பாண்ட் வந்துடுறதுனால மெனி பெப்டைட் பாண்ட்ஸ். இப்போ அமினோ ஆசிட் செயின் ஃபார்ம் ஆயிடுச்சா? செயின் ஆஃப் அமினோ ஆசிட், செயின் ஆஃப் அமினோ ஆசிட்ஸை நம்ம புரோட்டீன்னு சொல்லுவோம். அப்போ அதுல எத்தனை பெப்டைட் பாண்ட் இருக்கு? மெனி பெப்டைட் பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ அமினோ ஆசிட்ஸ்ல சேர்ந்து புரோட்டீனா வரத்துக்கு பெப்டைட் பாண்ட் தான் ஹெல்ப் பண்ணுது. அதுவும் செவரல் பெப்டைட் பாண்ட்ஸ். அதனால புரோட்டீனுக்கு இன்னொரு பேரு பாலிபெப்டைட், பாலிபெப்டைட்ஸ். ஸோ இனிமே மறக்காது நமக்கு இந்த விஷயம். They are linear chains of amino acids. நேரா போய்கிட்டு இருக்கு, செயின் மாதிரி போயிட்டு இருக்கு. linked by peptide bonds as shown in figure 9.3. பார்த்துக்கலாம். each protein is a polymer of amino acids. பாலிமர்னா டிவி, பாலிமர் நியூஸ், பாலிமர் சேனல் கிடையாது. இங்க வந்து பாலிமர் அப்படிங்கிறது என்ன? அமினோ ஆசிட் இஸ் மோனோமர். நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்து புரோட்டீன் ஃபார்ம் ஆகுது. அப்போ many amino acids are polymer அப்படி சொல்லுவோம். Protein is a polymer of amino acid. Okay, as there are 20 types of amino acids, example alanine, cysteine, proline, tryptophan, lysine, a protein is a heteropolymer and not a homopolymer. இப்ப என்ன சார் சொல்ல வரீங்க? பாலிமர்னு சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் பாலிமர்னா நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்து புரோட்டீனை உருவாக்குது. அந்த நிறையங்கிறது தான் பாலிமர். அமினோ ஆசிட்ஸ் நிறைய சேர்ந்து புரோட்டீன் ஃபார்ம் ஆகுது. இடையில பெப்டைட் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுறதுனால பெப்டைட் பாண்ட்ஸ் தான் அந்த நிறைய அமினோ ஆசிட்ஸை சேர்த்துக்கிட்டே போறதுனால பாலிபெப்டைட் புரோட்டீனுக்கு பேர். சரி, இதையே ஹெட்டிரோ பாலிமர்னு சொல்றோம். புரோட்டீன்ஸ் ஆர் ஹெட்டிரோ பாலிமர்ஸ், நாட் ஹோமோ பாலிமர்ஸ்ங்கிறாங்க. நியூ டேர்ம் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, ஹெட்டிரோ அண்ட் ஹோமோ பாலிமர்ஸ்னு. புரோட்டீன்ஸ் ஆர் ஹெட்டிரோ பாலிமர்ஸ். ஹெட்டிரோனா டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம், ஹோமோனா சேம் அப்படின்னு அர்த்தம். இந்த அமினோ ஆசிட் இருக்கு பாத்தீங்களா, எல்லாரும் ஒரே அமினோ ஆசிடா இருக்க மாட்டாங்க. லைசின் இருக்கலாம், வேலைன் இருக்கலாம், அலனைன் இருக்கலாம், ப்ரோலைன் இருக்கலாம், ட்ரிப்டோஃபேன் இருக்கலாம். சோ இந்த மாதிரி குளூட்டமிக் ஆசிட் இருக்கலாம். மாறி மாறி 20 டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் எனி ரேஷியோல மாறி 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 இருப்பான். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் சேர்ந்து ஒரு புரோட்டீனை ஃபார்ம் பண்றதுனால, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் சேர்ந்து ஒரு புரோட்டீனை ஃபார்ம் பண்றதுனால அதுக்கு பேரு ஹெட்டிரோ பாலிமர்ஸ். ஹெட்டிரோ பாலிமர்ஸ். ஹோமோ பாலிமர்ஸ்க்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க சார். செல்லுலோஸ், செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ்னு சொல்றோம்ல, அது ஒரு ஹோமோ பாலிமர். குளுக்கோஸ், 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 குளுக்கோஸ்.
எத்தனை தடவை எவ்வளவு thousands ஆஃப் மோனோமர் எடுத்து பார்த்தாலும் எல்லாம் சிங்கிள் ஒரே மோனோமர் தான் இருப்பான், குளுக்கோஸ் மட்டும்தான் இருப்பான். So entire cellulose is made up of what? Only glucose. அப்போ glucose மட்டுமே cellulose ஃபார்ம் பண்ணிருக்கிறதுனால cellulose is a homopolymer. Same type of monomer சேர்ந்து polymer ஃபார்ம் பண்றதுனால homopolymer. So protein is a heteropolymer because the amino acids are not one type, one single type கிடையாது. Several types of amino acids சேர்ந்து ஒரு protein ஃபார்ம் பண்றதுனால proteins are heteropolymers. A homopolymer has only one type of monomer repeating n number. N is any number of times. This information about the amino acid content is important as later in your nutrition lesson, you will learn that certain amino acids are essential for our health and they have to be supplied through our diet. Hence, dietary proteins are the source of essential amino acid. இங்க என்ன சொல்றாங்க? There are two types of amino acids, essential amino acid, non-essential amino acid. So essential அப்படிங்கிறது என்னது? உங்களோட ஃபுட், உங்க டயட்ல அது கம்பல்சரி இருக்கணும். நீங்க சாப்பிட்ற உணவுல எசென்ஷியல் அமினோ ஆசிட் கம்பல்சரி இருக்கும். ஏன்னா எசென்ஷியல்னா இம்பார்ட்டன்ட், இட் ஷுட் பி இன் அவர் ஃபுட். வெளியில இருந்து தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம உடம்பு அந்த அமினோ ஆசிடை தயாரிக்காது. சரி, அப்ப நான் எசென்ஷியல்னு ஒண்ணு இருக்கு. அது யாரு? நீங்க எசென்ஷியல் அமினோ ஆசிட் எடுத்துக்கிறீங்கல்ல, அந்த அமினோ ஆசிடை நம்ம பாடியை என்ன பண்ணிரும்? நான் எசென்ஷியல் அந்த இன்னொரு அமினோ ஆசிட்ஸ் இருக்குல்ல, நம்ம உணவுல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அமினோ ஆசிடை நம்ம உடம்பே சிந்தசிஸ் பண்ணிக்கும். நம்ம உடம்பே சிந்தசிஸ் பண்ணிக்கும். சரி, நானே ஒரு பொருளை தயாரிச்சுக்கிறேன், நான் ஏன் இன்னொருத்தங்க கிட்ட இருந்து வாங்கணும்? அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றோம்ல, அதான் நான் எசென்ஷியல். எங்க வீட்லயே வெங்காய தோட்டம் வச்சிருக்கோம். இப்ப நான் சந்தைக்கு போறேன், மார்க்கெட்டுக்கு போறேன், வெங்காயம் எனக்கு நான் எசென்ஷியல். ஏன்? எங்க வீட்லயே தோட்டம் இருக்குது, வெங்காயம் நாங்க போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். வெங்காயம் எனக்கு வேணாம், இஞ்சி பூண்டு மிளகு வேற ஏதாவது வாங்கிக்கிறேன். ஓகே, சரி. இப்ப எங்க வீட்டுல இஞ்சி இல்லை, அப்ப இஞ்சி நான் கடையில வாங்கிதான் ஆகணும் சமைக்கிறதுக்கு. தட் இஸ் எசென்ஷியல் ஃபார் மீ. அதேதான் இங்க சொல்றாங்க, என் உடம்பே தயாரிச்சுக்கும் சில அமினோ ஆசிட்ஸ். அப்ப அது எனக்கு வெளியில இருந்து கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப அது நான் எசென்ஷியல், எனக்கு முக்கியம் கிடையாது. ஏன்னா நானே தயாரிச்சுக்குவேன் அந்த அமினோ ஆசிட்ஸ். பட் ஐ கேன் நாட் ப்ரிப்பேர் சம் அமினோ ஆசிட்ஸ், ஐ ஹாவ் டு டேக் ஃப்ரம் த ஃபுட். நான் சாப்பிட்ற உணவுல இருந்து தான் எடுத்துக்கணும். அதுதான் எசென்ஷியல் அமினோ ஆசிட். எனக்கு வெளியில இருந்து தான் உள்ள சப்ளை போயாகணும். அதுதான் இங்க சொல்றோம், எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல். ஓகே, therefore amino acids can be essential or non-essential. The later are those which our body can make. Non-essential லேட்டர்னா ரெண்டாவதா சொல்றது, எசென்ஷியல் ஆர் நான் எசென்ஷியல் சொல்றோம். இது ஃபார்மர், இது லேட்டர். ரெண்டாவதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவதா சொன்னது நம்ம உடம்பே தயாரிச்சுக்கும். while we get essential amino acids through our diet or food. essential amino acid கம்பல்சரி நம்ம உணவு மூலியமா எடுத்துக்கணும். Proteins carry out many functions in living organisms. Some transport nutrients across cell membrane. ஸோ இந்த இடத்துல புரோட்டீன்ஸ் எக்கச்சக்கமான வேலையை செய்யறான். நம்ம ஒரு விஷயம் யோசிச்சே பார்க்க மாட்டோம், பட் தட் ஃபங்க்ஷன் இஸ் டன் பை புரோட்டீன். இந்த ஃபங்க்ஷன் தான். சி, செல் மெம்ப்ரெயின் இப்படி இருக்கு, லிபிட் பைலேயர், இந்த மாதிரி செல் மெம்ப்ரெயின் இருக்கு. அதுக்கு இடையில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன், இன்டகிரேட்டட் புரோட்டீன் சொல்லுவோம், இன்டகிரல் புரோட்டீன் சொல்லுவோம். இது வழியா சில மெட்டீரியல்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ புரோட்டீன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ், நியூட்ரியன்ஸ்க்கு ஹெல்ப் பண்றான் between the cells, within the cells, இதுக்கெல்லாம். So proteins are very very important. Transport nutrients across cell membrane. Some fight infectious organisms. Antibodies are proteins. அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. நமக்கு இன்ஃபெக்ஷன் வராம மைக்ரோ ஆர்கானிசம், டிசீஸ் காசிங் ஆர்கானிசத்துக்கிட்ட நம்மளை காப்பாத்துறது புரோட்டீன்ஸ் தான், ஆன்டிபாடிஸ். நெக்ஸ்ட் ஹார்மோன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பண்ற டே டு டே லைஃப்ல இருக்கக்கூடிய ஒர்க்குக்கு நம்மளோட மெட்டபாலிசத்தை ரெகுலேட் பண்றது ஹார்மோன்ஸ் தான். ஸோ ஆல் ஹார்மோன்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ். ஆல் என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ். சம் ப்ரோட்டீன்ஸ் ஆர் என்சைம் கொடுத்துருக்கான், பட் ஆல் என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ் எக்ஸப்ட் ரைபோசைம், அது ஆர்என்ஏ சொல்லுவோம். பட் ஆல் என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன். இங்க கொடுத்துருக்கான் பாருங்க. இதுல இருந்து நீட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேபிள்ல நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நீங்க பாத்தீங்கன்னா, நீட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா
இந்த டேபிள்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. கொலாஜன் அப்படிங்கிறது இன்டர்செல்லுலார் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில சிமெண்டிங் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் கொலாஜன், நமக்கெல்லாம் இருக்கும். அந்த கொலாஜன் குறைஞ்சு குறைஞ்சு போயிடுச்சுன்னா தான் நமக்கு அந்த கிளடு உழுவுறது, முகத்துல எல்லாம் சுருக்கம் உழுவுறது. ஸோ கொலாஜன் வந்து இப்போ ஆர்டிபிஷியலா கண்டுபிடிச்சு செல்லுக்கு இடையில இன்ஜெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு டெவலப் ஆகி வந்திருக்குது. ஸோ கொலாஜன் இன்டர்செல்லுலார் செல்லுக்கு இடையில, இன்டர்னா பிட்வீன் செல்ஸ் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். ட்ரிப்சின் ஒரு என்சைம், இன்சுலின் ஒரு ஹார்மோன், பிளட் சுகர் லெவலை கரெக்டா வச்சுக்கிறது. ஆன்டிபாடி இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்டுக்கு எகென்ஸ்டா போட்டி போடுற புரோட்டீன். ரிசப்டார் சென்சரி ரிசப்ஷன், ஸ்மெல், டேஸ்ட், ஹார்மோன்ஸ் இதெல்லாம் சென்ஸ் பண்ணி ரிசீவ் பண்றவன் செல் மெம்பரேன்ல இருப்பான், அவன் புரோட்டீன் தான். GLUT4 நீட் கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின் இது. எனேபிள்ஸ் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட் இன்டு செல்ஸ். செல்ஸ்க்குள்ள குளுக்கோஸை டிரான்ஸ்போர்ட் பண்ற புரோட்டீன், மெம்பரேன் புரோட்டீன் யாரு? GLUT4 நீட் கொஸ்டின்ல கேட்டாங்க. 2022ல கேட்ட கொஸ்டின், நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்ங்க, collagen is most abundant protein in animal world. இது இம்பார்ட்டன்ட். அனிமல் வேர்ல்ட்ல மோஸ்ட் அபண்டன்ட் புரோட்டீன் கொலாஜன். அப்ப என்டையர் பயோஸ்பியர் பூமி, பயோஸ்பியர்னா எர்த், நம்மளோட பூமி தான் பயோஸ்பியர் அப்படிம்போம். ஸோ என்டையர் பயோஸ்பியர்லயும் அபண்டன்டா இருக்கிற புரோட்டீன் ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ். இது ஃபுல் நேம் இதுதான், ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் என்சைம், ருபிஸ்கோ என்சைம். இட் இஸ் அன் என்சைம். டார்க் ரியாக்ஷன்ல ஹெல்ப் பண்ற என்சைம். டார்க் ரியாக்ஷன்ல என்ன? அந்த கால்வின் சைக்கிள்னு சொல்லுவோம், போட்டோசிந்தசிஸ்ல படிப்போம். ஸோ கால்வின் சைக்கிள்ல இன்வால்வ் ஆகுறது. நம்ம எர்த்ல வேர்ல்டுல நம்ம வானத்துல பாக்குற ஸ்டார்ஸை விட அதிகமான எண்ணிக்கையில பிளான்ட்ஸ் இருக்கு அப்படிம்பாங்க. 3 ட்ரில்லியன் பிளான்ட்ஸ்க்கு மேல இருக்கு அப்படிம்பாங்க. ஸோ அவ்வளவு பிளான்ட்ஸ் நம்ம எர்த்ல இருக்கு. ஒவ்வொரு பிளான்ட்டும் டார்க் ரியாக்ஷன் பண்ணுது போட்டோசிந்தசிஸ்ல. அப்ப அந்த டார்க் ரியாக்ஷனுக்கு ருபிஸ்கோ என்சைம் வேணும். எல்லா பிளான்ட்ஸ்லயும் ருபிஸ்கோ என்சைம் இருக்கு. அப்போ மோஸ்ட் அபண்டன்ட் என்சைம் இன் பயோஸ்பியர்னு கேட்டாங்கன்னா ருபிஸ்கோ என்சைம். அனிமல்ஸ்ல ருபிஸ்கோ என்சைம் கிடையாது. அப்ப அனிமல்ஸ்ல அதிகமா இருக்கு, ஏன்னா அனிமல்ஸ்ல போட்டோசிந்தசிஸ் நடக்காது இல்ல, we don't have ருபிஸ்கோ என்சைம். அப்ப அனிமல் வேர்ல்ட்ல அதிகமா இருக்கிற என்சைம் யாரு? கொலாஜன். நமக்கும் ருபிஸ்கோ என்சைமுக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட். கொலாஜன் இஸ் நாட் அன் என்சைம். கொலாஜன்ங்கிறது சிமெண்டிங் மெட்டீரியல். அனிமல் வேர்ல்ட்ல அதுதான் ஜாஸ்தியா இருக்கு. என்டையர் பயோஸ்பியருக்கும் அதிகமா இருக்கிறது ருபிஸ்கோ என்சைம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது பாலிசாக்கரைட்ஸ். ஸோ புரோட்டீன்ஸ் இது வரைக்கும் படிச்சிருக்கோம். பயோமேக்ரோ மாலிக்யூல்ஸ் படிச்சுட்டு இருக்கிறதுல புரோட்டீன் படிச்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது வரைக்கும் பார்த்ததுல சார் எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னு யாரும் நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் பார்த்ததுல. சரி, அப்ப நம்ம பாலிசாக்கரைட் கண்டினியூ பண்ணலாம். The acid insoluble fraction pellet. Pelletனா அந்த சக்க மாதிரி மீதி நின்றுச்சு இல்லையா, இந்த டீ தூள்லாம் வடிகட்டினா மேல டீ தூள் நிக்குது இல்லையா, அந்த மாதிரி pellet also has polysaccharides, that is carbohydrates. So acid insoluble pelletல polysaccharides இருக்கு. Polysaccharides are carbohydrates as another class of macromolecules. So அடுத்த macromolecules புரோட்டீனுக்கு அடுத்து நம்ம படிக்கிறது polysaccharide. Polysaccharide is carbohydrate. Okay, polysaccharides are long chains of sugars. Long chains of amino acid na protein, long chains of sugar na polysaccharide. Poly na many, saccharide na sugar. அவ்வளவுதான், சிம்பிள். They are threads. Threads na நூல் மாதிரி நேரா போய்கிட்டு இருக்கு. Threads, literally a cotton thread. நம்ம cotton thread எடுக்கிறோம்ல, that is a polysaccharide containing different monosaccharides as building blocks. So இதுல வந்து monosaccharides நிறைய different monosaccharides இருக்கு. For example, cellulose is a polymeric polysaccharide. Polymeric அப்படிங்கிறது மீனிங் புரிஞ்சுக்கணும். Polymericனா ஒரு monosaccharide வந்து திருப்பி ரிப்பீட்டடா several times இருக்கான். அதான் polymeric polysaccharide consisting of only one type of monosaccharides, homopolysaccharide. Example, that is glucose. Glucose தான் திருப்பி இருந்து செல்லுலோஸா ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதனால செல்லுலோஸ் இஸ் ஏ ஹோமோபாலிமர். ஏன் ஹோமோபாலிமர்? என்டையர் பாலிமர் இஸ்
என்டையர் அந்த ரிப்பீட்டட் யூனிட் எல்லாம் ஒரே ஒரு ஆள் தான் ரிப்பீட் ஆயிருப்பான். எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருந்தாலும் அவன் யாரு? குளுக்கோஸ் மட்டும்தான். செல்லுலோஸை நீங்க பிரிச்சீங்கன்னா குளுக்கோஸ் மட்டும்தான் கிடைக்கும், வேற எதுவுமே கிடைக்காது. ஓகே, அதனால ஹோமோ சேம் டைப் ஆஃப் மோனோமர் தான் ரிப்பீட்டடா இருக்கா, ஹோமோ பாலிமர். ஸ்டார்ச் இஸ் a variant of this but present as a storehouse of energy in the plant tissue. நமக்கு எனர்ஜி எந்த ஃபார்ம்ல ஸ்டோர் ஆகுது? கிளைகோஜன். பிளான்ட்ஸ்ல ஸ்டார்ச். பிளான்ட்ஸுக்கு ஸ்டார்ச்னா அனிமலுக்கு கிளைகோஜன். ஞாபகம் வச்சுக்கணும். கார்போஹைட்ரேட் எந்த ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணி வைக்கப்படுது? எனர்ஜிய பிளான்ட்ஸ்ல ஸ்டார்ச் ஃபார்ம்ல இருக்கும், அனிமல்ஸ் நமக்கெல்லாம் கிளைகோஜன் ஃபார்ம்ல லிவர்ல ஸ்டோர் ஆகி இருக்கும். ஓகே, அனிமல்ஸ் ஹேவ் another variant called glycogen. நமக்கு கிளைகோஜன். ஈனுலின், ஈனுலின் இன்சுலின் இல்ல, அது புரோட்டீன்ல வந்துரும். ஈனுலின் இஸ் a polymer of fructose. ஃப்ரக்டோஸ்னா இந்த ஃப்ரூட் சுகர்னு சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரக்டோஸ் திருப்பி 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 நிறைய சேர்ந்தா உங்களுக்கு கிடைக்கிறது இனுலின். இன் எ பாலிசாக்கரைட் செயின் சே கிளைகோஜன், த ரைட் எண்ட் இஸ் கால்டு த ரெடியூசிங் எண்ட் அண்ட் த லெஃப்ட் எண்ட் இஸ் கால்டு த நான் ரெடியூசிங் எண்ட். ஸோ ரைட் எண்ட், லெஃப்ட் எண்ட், ரைட் எண்ட் ரெடியூசிங், லெஃப்ட் எண்ட் நான் ரெடியூசிங். ரெடியூசிங்னா அது வந்து ரியாக்ட் பண்ணும், நான் ரெடியூசிங்னா ரியாக்ட் பண்ணாது. ஸோ ரைட் ஹேண்ட் வந்து ரெடியூசிங், லெஃப்ட் ஹேண்ட் வந்து நான் ரெடியூசிங். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட் ஆர் ரெடியூசிங் ஆர் சிம்பிள். அப்ப லெஃப்ட் நான் ரெடியூசிங், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, it has branches as secondary structure as shown in the form of a cartoon. அந்த ஃபிகர்ல காமிச்சிருக்க மாதிரி ஸ்டார்ச் ஃபார்ம் ஹெலிக்கல் செகண்டரி ஸ்ட்ரக்சர். ஹெலிக்கல்னா இப்படி வளைஞ்சி 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 வந்தா ஹெலிக்கல் சொல்லுவோம், இல்லைன்னா இந்த மாதிரி வந்தா கூட ஹெலிக்கல் சொல்லுவோம். ஸோ ஹெலிக்கல் செகண்டரி ஸ்ட்ரக்சர். இன்ஃபேக்ட் ஸ்டார்ச் கேன் ஹோல்ட் அயோடின் மாலிக்யூல்ஸ் இன் த ஹெலிக்கல் போர்ஷன். ஸோ இந்த வளைஞ்சி வளைஞ்சி வர இடத்துல அயோடினை அதால ஹோல்டு பண்ண முடியும். அயோடினை ஹோல்டு பண்ணா அது வந்து ப்ளூ கலரை கொடுக்கும். ஸோ த ஸ்டார்ச் அயோடின், ஸ்டார்ச்சும் அயோடினும் கம்பைன்ட் ஆயிடுச்சு, ஸ்டார்ச்சோட அயோடின் பைண்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க ப்ளூ கலரை வெளிப்படுத்துவாங்க. பட் செல்லுலோஸ் டஸ் நாட் கண்டெயின் காம்ப்ளெக்ஸ் ஹெலிக்ஸஸ் அண்ட் ஹென்ஸ் கேனாட் ஹோல்ட் அயோடின். ஸோ செல்லுலோஸ் அயோடின் ப்ளூ கலர் தர மாட்டாங்க, ஏன்னா செல்லுலோஸோட அயோடின் போய் பைண்ட் ஆகாது, ஏன்னா ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இல்லை. ஸ்டார்ச் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்றாங்க, அந்த ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்ல அயோடின் போய் பைண்ட் ஆகி ப்ளூ கலரை வெளிப்படுத்தும். அதனாலதான் எந்த ஸ்டார்ச் டெஸ்ட் எடுத்தாலும் ஸ்டார்ச் இருக்கான்னு பாக்குறதுக்கு அயோடினை டிராப், ஒரு டிராப் லொடக் அப்படின்னு விடுவாங்க. அது ப்ளூ கலர்ல மாறிடுச்சுன்னா அந்த லிக்விடோ அது ஒரு பொருளோ ப்ளூ கலர்ல மாறிடுச்சுன்னா அந்த ஸ்டார்ச் இருக்குன்னு அர்த்தம். ப்ளூ கலர் மாறலன்னா ஸ்டார்ச் இல்லை அப்படின்னு அர்த்தம். அது சோ இதுதான் அவங்க சொன்ன கார்ட்டூன். இதுல வந்து பாத்தீங்கன்னா சார் இந்த பிரான்ச் வந்திருக்கு, இவனும் குளுக்கோஸ் தான், இவனும் குளுக்கோஸ் தான், இவனும் குளுக்கோஸ் தான், இவனும் குளுக்கோஸ் தான். இது நேரா போயிட்டு இருக்கிறதுல திடீர்னு எப்படி பிரான்ச் வந்துச்சு? சிம்பிள், நான் சொல்றேன் பாருங்க. ஒரு குளுக்கோஸ் இப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், சிக்ஸ்த் கார்பன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் பக்கத்துல இருக்க சுகர்ல இங்க இருக்கும் 1 2 3 4 நம்பர் மட்டும் போறேன், அது கார்பன். இந்த ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் ஃபோர்த் கார்பனுக்கும் 1 4 ஃபர்ஸ்ட் கார்பன் ஆஃப் த ஒன் சுகர் ஆர் குளுக்கோஸ், ஃபோர்த் கார்பன் ஆஃப் த அட்ஜசன்ட் சுகர் குளுக்கோஸ்க்கு இடையில பாண்ட் ஃபார்ம் ஆனிச்சுன்னா 1 4 கிளைகோசைடிக் பாண்ட் தான் இங்க ஃபார்ம் ஆகும். இந்த பாண்ட்லாம் படிப்போம். கிளைகோசைடிக் பாண்ட், பெப்டைட் பாண்ட் புரோட்டீன்ல இந்த மாதிரி சுகர்ல கிளைகோசைடிக் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த கிளைகோசைடிக் பாண்ட் ஃபர்ஸ்ட் கார்பன் அண்ட் ஃபோர்த் கார்பன் இடையில ஃபார்ம் ஆனிச்சுன்னா லீனியரா செயின் போய்கிட்டு இருக்கும், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வரும். அதே ஒரு சுகர் இங்க இருக்கா, நல்லா பாத்துக்கங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், சிக்ஸ்த் கார்பன். அனதர் சுகர் ஃபோர்த் கார்பனோட போய் இது பைண்ட் ஆனிச்சுன்னா லீனியரா போகுது. ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன். இப்போ இன்னொருத்தர் சுகர் தான் வரான், ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் சிக்ஸ்த் கார்பனுக்கும் இடையில, ஃபர்ஸ்ட் கார்பன் சிக்ஸ்த் கார்பனுக்கு இடையில பாண்ட் ஃபார்ம் ஆனிச்சுன்னா இந்த பிரான்ச் வந்துடும்.
புரியுதுங்களா? திருப்பியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் கார்பன் ஃபோர்த் கார்பன் இடையில பாண்ட் ஃபார்ம் ஆச்சு, கிளைகோசைடிக் பாண்ட் வந்தா ஸ்ட்ரைட்டா லைன் போயிட்டு இருக்கும். இந்த சிக்ஸ்த் கார்பனோட ஃபர்ஸ்ட் கார்பன் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணா இந்த ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்க லைன்ல இருந்து அப்படியே பிரான்ச் வரும். அப்புறம் ஃபர்ஸ்ட் கார்பன் ஃபோர்த் கார்பன். ஸோ இந்த பிரான்ச் எப்படி வந்துச்சு தெரியுது இல்ல உங்களுக்கு? ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டா ஒன்று போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல பிரான்ச் வந்திருக்குன்னா இங்க 1,6 கிளைகோசைடிக் பாண்ட் வந்திருக்கு. அகைன் இங்க 1,6 கிளைகோசைடிக் பாண்ட், இங்க எல்லாம் 1,4, இங்க எல்லாம் 1,4, இங்க 1,6 கிளைகோசைடிக் பாண்ட், இங்க 1,6, இங்க 1,6. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் சிக்ஸ் கார்பன் இடையில பாண்ட் வந்துச்சுன்னா பிரான்ச் வந்து. ஸோ ஸ்டார்ச் தான் இந்த மாதிரி ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிருக்கோம். அயோடின் அங்க போய் பைண்ட் ஆகும், ப்ளூ கலரை ப்ரொடியூஸ் பண்ணணும்லாம் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் போலாம். இந்த டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். திருப்பியும் உங்களுக்கு சொல்லணும்னா இங்க பாருங்க, இங்கே இதுல எழுதி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், சிக்ஸ்த் கார்பன் இருக்கும். இங்க ஆக்சிஜன் இருக்கும். சரி, எகைன் இங்க ஆக்சிஜன், ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், இது சிக்ஸ்த் கார்பன். சரி, ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் ஃபோர்த் கார்பனுக்கும் இடையில பாண்ட் ஃபார்ம் ஆனிச்சுன்னா ஸ்ட்ரைட்டா அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதே இப்ப பாருங்க, இது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், சிக்ஸ்த் கார்பன். ஒரு சுகர்ல ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் இன்னொரு சுகர்ல சிக்ஸ்த் கார்பனுக்கும் இடையில பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா 1,6 கிளைகோசைடிக் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பிரான்ச் வந்துடும். நேரா போனதுல இப்படி பிரான்ச் வந்துருச்சு. இது 1,4 தான். இப்ப திருப்பி ஸ்ட்ரைட்டா வரணும்னா 1,4 கிளைகோசைடிக் பாண்ட், அதுக்கப்புறம் 1,4 வந்துடும். ஸோ 1,6 இந்த இடத்துல ஆக்சுவலி இந்த 1 இந்த குளுக்கோஸ்ல 6, இந்த பாண்ட் 1,6 கிளைகோசைடிக் பாண்ட் ஃபார்ம் ஆகிற இடத்துல பிரான்ச்சிங் வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான் இந்த டயக்ராம் வச்சு. நெக்ஸ்ட், பிளான்ட் செல் வால்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். பிளான்ட் செல்ஸ் என்னெல்லாம் இருக்கு? செல்லுலோஸ்னால இருக்கு. தட் we know. செல் வால் ஆஃப் பிளான்ட்ஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். பேப்பர் நம்ம எழுதுறோம்ல, பேப்பர் அதுவும் செல்லுலோஸ் தான். பேப்பர் இஸ் செல்லுலோஸ். பேப்பர் மேட் ஃப்ரம் த பிளான்ட் பல்ப் அண்ட் காட்டன் ஃபைபர் இஸ் செல்லுலோசிக். ஸோ நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் காட்டனா இருந்தா அந்த காட்டன் வந்து செல்லுலோஸ் தான், பேப்பரும் செல்லுலோஸ் தான். பிளான்ட்டோட பல்ப்னா அந்த பிளான்ட் கூழ் மாதிரி அரைச்சி அப்புறம் தான் நம்ம பேப்பர் வருது. There are more complex polysaccharides in nature. இன்னும் காம்ப்ளெக்ஸான பாலிசாக்கரைட்ஸ்லாம் இருக்கு. They have a building blocks, amino sugars. பாருங்க, சுகர்னா பாலிசாக்கரைட், அமினோ குரூப்போட போய் சேரலாம். அமினோ சுகர்ஸ். மோர் காம்ப்ளெக்ஸ்னா என்ன அர்த்தம்? சி, காம்ப்ளெக்ஸ்னா நிறைய குளுக்கோஸ் சேர்ந்து ஃபார்ம் ஆயிட்டான். ஓகே, பாலிசாக்கரைட் அமினோ ஆசிடோட போய் கம்பைன் ஆகலாம். புரோட்டீன் டிஃப்ரெண்ட் பாலிமரோட போய் இல்ல டிஃப்ரெண்ட் மோனோமரோட போய் கம்பைன் ஆகலாம். அமினோ ஆசிட் பிளஸ் சுகர், அமினோ சுகர், இதுதான் மோர் காம்ப்ளெக்ஸ். அண்ட் கெமிக்கலி மாடிஃபைடு சுகர்ஸ், தட் இஸ் குளுக்கோசமைன், N-acetyl galactosamine, இவங்கலாம் இதெல்லாம் கூட மோர் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல வந்து. எக்ஸோஸ்கெலிட்டன் ஆஃப் ஆர்த்ரோபோட்ஸ், திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆர்த்ரோபோடாவோட எக்ஸோஸ்கெலிட்டனும் ஃபங்கல் செல்வாலும் கைட்டினால ஆனது. For example, have a complex polysaccharide called chitin. These complex polysaccharides are mostly homopolymers. Same அந்த இவன் தான் இருப்பான், யாரு மோனோமர் வந்து சேம் மோனோமர் தான் ரிப்பீட்டடா இருப்பான். This chitin is also the cell wall of fungi. So fungiயோட செல் வாலும் ஆர்த்ரோபோட்ஸோட எக்ஸோஸ்கெலிட்டன் மேல ஓடுமா இருக்குல்ல, அந்த எக்ஸோஸ்கெலிட்டனும் நமக்கு கைட்டின் அப்படிங்கிறதுனால ஆனது. நியூக்ளிக் ஆசிட் இம்பார்ட்டன்ட் டாபிக். நம்ம நெக்ஸ்ட் நாளைக்கு இதை பார்த்தா கொஞ்சம் இது அப்படியே கடகடன்னு படிச்சு விட்டுறாம நாளைக்கு இதை கொஞ்சம் தெளிவா நான் உங்களுக்கு பார்த்து சொல்லி தரேங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட்லாம் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா ஹாப்பி. உங்களுக்கு டவுட் இருந்தா இப்ப கேளுங்க. இன்னைக்கு பார்த்த பாடத்துல டவுட் இருந்தா நீங்க இப்ப கேட்கலாம். அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? ஓகே, யாருக்கும் டவுட் இல்ல, நாளைக்கு கிளாஸ்ல சந்திக்கலாம். தேங்க்யூ சோ மச். டேக் கேர். பை. See you all.